33வது ஸ்லோகம். சோமஹ அபூத் பிரம்மணஹ அம்சேன தத்தஹ விஷ்ணோஹ து யோகவித். துர்வாசாஹ சங்கரஸ்ய அம்சஹ நிபோத அங்கிரசஹ பிரஜாஹ. சோமோபூத் பிரம்மணோம் அம்சேன தத்தோ விஷ்ணோஸ்து யோகவித். சோமோபூத் பிரம்மணோம்சேன தத்தோ விஷ்ணோஸ்து யோகவித். துர்வாசா சங்கரஸ்யாம்சோ நிபோதாங்கிரச பிரஜாஹ. பிரம்ம அம்சத்தால சோமனும் விஷ்ணு அம்சத்தால மகாயோகியான தத்தாத்திரேயனும் சங்கர அம்சத்தால துர்வாசா மகர்ஷியும் அத்ரி மகர்ஷியோடு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சா. அத்ரி மகர்ஷிக்கும் அனசூயைக்கும் திரிமூர்த்திகளிலிருந்து 3 புத்திரர்கள் உண்டான அந்த கதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மணஹா அம்சேன பிரம்மாவோட அம்சத்தால சோமஹா அபூத் சந்திரன் உத்பவிச்சார். யோகவித் தத்தஹா யோக ஞானியா இருக்கிற சர்வசாஸ்திர பண்டிதனா இருக்கிற தத்தாத்திரேயன் விஷ்ணோஹோது விஷ்ணுவோட அம்சத்திலேந்தும் உத்பவிச்சார். துர்வாசாஹா துர்வாசா முனி சங்கரஸ்ய அம்சஹா ருத்ரனோட அம்சத்திலேந்து உத்பவிச்சார். பரபிரமத்திலேந்தாக்கும் இந்த திரிமூர்த்திகள் உண்டாயிருக்கிறது. எந்த பகவானை கூப்பிட்டானாலும் அது பரபிரமத்திலேந்து உண்டான அம்சாவதாரம் ஆயிட்டே காணணும். அதானது பல பல நாம ரூபங்களில பகவானை நம்ம சேவிச்சாலும் சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அத்ரி மகர்ஷியோடும் அனசூயா தேவியோடும் கதையும் அவளுக்கு ஜனிச்ச புத்திரர்களோட கதையுமாக்கும் நம்ம பார்த்தோம். நம்மளோட மனசுக்குள்ள இந்த கதைய தெரிஞ்சுக்கிறத துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லாம ஆயிட்டு அத்வைத பாவம் அப்படிங்கிறது வந்து சேரும். அத்ரி மகர்ஷி இங்க பரபிரம்மத்தையாக்கும் கூப்பிட்டது. ஆனா வந்து நின்னதோ பரபிரமத்திலே இருக்கிற அந்த 3 குணரூபங்களாக்கும் பிரத்யட்சமாயிட்டு வந்து நின்னது. 3 குணரூபங்களிலேந்து 3 புத்திரர்கள் உண்டாச்சு 3 கேரக்டர்ல. அதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்படி அத்ரி மகர்ஷியோடும் அனசூயா தேவியோடும் கதையை சொல்லிட்டு அடுத்த கதைக்கு பிரவேசனம் பண்றார் மைத்ரேயர். அங்கிரசஹா பிரஜாஹா அங்கிரச மகர்ஷியோடு புத்திரர்களை இனி சொல்லுறேன். நிபோதா நன்னா கேட்டுக்கோ. ஸ்ரத்தையோடு கணவராக்கும் அங்கிரசு ஸ்ரத்தா அங்கிரசு தம்பதிகளோடு அந்த வம்சத்தை நான் சொல்லுறேன், நன்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அவளோட கதையாக்கும் அவர் ஆரம்பிப்பார். 34வது ஸ்லோகம். ஸ்ரத்தா து அங்கிரசாஹ பத்னி சதஸ்ரஹ அசூத கன்யகாஹ சினீவாலி குஹு ராகா சதுர்த்தி அனுமதிஹி ததா. ஸ்ரத்தா த்வங்கிரச பத்னி சதஸ்ரோசூத கன்யகாஹ சினீவாலி குஹு ராகா சதுர்த்தி அனுமதிஸ்ததா. இனி நான் கர்தம புத்திரிகளோடு வம்சத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அங்கிரசுக்கு அவரோட பத்னியான ஸ்ரத்தையில கூஹு ராகா சீனிவாலி அனுமதி அப்படின்னு 4 புத்திரிகள் ஜனிச்சா. அங்கிரசா பத்னீது ஸ்ரத்தா
അങ്കിരസോട് പത്നിയോട് പേര് ശ്രദ്ധൈ. കർദമനോട് പുത്രിയാക്കും ശ്രദ്ധൈ. ചതസ്ര കന്യകാഹ അസൂത 4 പെൺകുഴന്തകളെ പ്രസവിച്ച അവളുടെ പേരുകളെ ചൊല്ലപ്പെടുന്നത് സിനിവാലി, കൂഹു, രാഗ. சதுர்த்தி சொல்றது 4வது பெண்குழந்தையோட பேரு அப்படின்னு சொல்றதுக்காக அங்க சதுர்த்தி அப்படின்னு யூஸ் பண்ணினது. 4வது பெண்குழந்தையோட பேரு அப்படிங்கிறது அனுமதிஹி. அனுமதி அப்படின்னாக்கும் ததா. இப்படி இருக்கிற 4 பெண் குழந்தைகளையாக்கும் அங்கிரசும் ஸ்ரத்தையும் அப்படியே இருக்கிற அந்த தம்பதிகளுக்கு ஜனிச்சது. முப்பத்தி 5வது ஸ்லோகம். தது புத்ரௌ அபரௌ ஆஸ்தாம் க்யாதௌ ஸ்வாரோஜிஷே அந்தரே உதத்யஹ பகவான் சாட்சாத் ब्रह्मिष्टः च बृहस्पतिः. तत्पुत्रावपरावास्तां ज्ञादौ स्वारोजिषेऽन्तरे उदत्यो भगवान् साक्षात् ब्रह्मिष्टश्च बृहस्पति. ஸ்வாரோஜிஷமனுவோடு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற உதத்தியனும் தேவகுருவாயிருக்கிற ப்ரஹஸ்பதியும் அங்கிரசோடு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சா. தது புத்ரவ் ஸ்ரத்தா அங்கிரசு தம்பதிகளோடு 4 பெண் குழந்தைகளை சொன்னதுக்கு அப்புறம் 2 புத்திரர்களை இங்க எடுத்து சொல்லறா. 2 பேர் அப்படிங்கிறதுனால புத்ரவ். முதல்ல பிறந்தது பெண் குழந்தைகளாக்கும். அதனால அவளுக்கு அப்புறமா வாக்கும் இந்த ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதனால அபரவ். இந்த பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை தவிர 2 ஆண் குழந்தைகளும் அபரவ் தது புத்ரவ் 2 ஆண் குழந்தைகளும் ஆஸ்தாம் அவளுக்கு ஜனிச்சது. அவ 2 பேரும் സ്വാരോജിഷേ അന്തരേ സ്വാരോജിഷ മന്വന്തരത്തില യാദവ് புகழ் இருக்கிறவாளாயிட்டு தீர்ந்தா. அவ ஆராக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது பிரம்மிஷ்டஹா ரொம்ப ரொம்ப ஞானிகளாக்கும். அவ சாட்சாத் பகவான் உதத்யஹா பகவானோடு எல்லா குணங்களும் இருக்கிற உதத்யன் உதத்யனும் ப்ரஹஸ்பதி தேவகுரு ப்ரஹஸ்பதியுமாக்கும். அவ 2 பேரும் உதத்யன் அப்படின்னு ஒரு புத்திரனும் ப்ரஹஸ்பதி அப்படிங்கிற ஒரு புத்திரனும். ப்ரஹஸ்பதி தேவகுருவாக்கும். கௌதம முனியோடு அப்பாவாக்கும் உதத்யன். 36வது ஸ்லோகம். புலஸ்த்யஹ அஜனயத் பத்ன்யாம் அகஸ்த்யம் ச ஹவிர்புவிஹி. सह अन्यजन्मनि दहर अग्निः दहराग्निर् विस्रवः च विस्रवाः च महातपाः. पुलस्त्योऽजनयत् पत्न्यामगस्त्यं च हवेर्भुवि सोऽन्यजन्मनि दहराग्नेर्विस्रवाश्च महातपाः. புலஸ்தியனுக்கு ஹவிர்பூவில சகல சரீர அந்தர அவயவங்களை
ஆக்டிவேட் பண்ற ஜடராக்னியோடு அவதாரமாயிருக்கிற அகஸ்தியனும் விஸ்ரவசும் ஜனிச்சா. கர்தம பிரஜாபதியோடு 4வது புத்திரிய பாணிகிரகணம் செஞ்சது புலஸ்தியன் அப்படிங்கிற பிரம்மபுத்திரனாக்கும். புலஸ்தியன் அப்படிங்கிற ரிஷி ஹவிர்பு அப்படிங்கிற பத்னியில அகஸ்திய முனியையும் விஸ்ரவஸையும் அஜனயது ജനിപ്പിച്ച. அஜனயது அப்படின்னா ஜனிப்பிக்கிறது. சஹா அந்த அகஸ்திய மாமுனி அந்நிய ஜென்மனி வேற ஒரு ஜென்மத்தில ദഹ്റ അഗ്നിഹി ജഡരാഗ്നിയായിട്ട് പവർഫുള്ളാണ്, ജഡരാഗ്നിയായിട്ട് ആക്ടിവേറ്റ് பண்ணினவராக்கும் அந்த அகஸ்திய மகாமுனி. அகஸ்திய மாமுனியோடு பூர்வ ஜென்ம விஷயத்தையாக்கும் இங்க சொன்னது. அதாக்கும் அந்நிய ஜென்மனி அப்படின்னு. சூரியவம்ச ராஜாவாக்குமே நிமி, இக்ஷ்வாகு புத்திரனாயிருக்கிற நிமி ஒரு பெரிய ஒரு யாகத்தை ஆரம்பிச்சார். யாகத்துக்கு தலைமை தாங்கிறதுக்காயிட்டு புரோகிதனாயிட்டு வசிஷ்ட மாமுனிய இன்வைட் பண்ணினார் நிமி. வசிஷ்ட முனிக்கு அந்த டைம்ல வர்றதுக்கு சாதிக்கலை. தேவேந்திரனுக்கு அந்த டைம்ல ஒரு யாகம் இருந்தது. அதனால அந்த யாகத்துக்கு வரேன்னு சொல்லி எத்துண்டதுனால தேவர்களோடெல்லாம் ராஜாவாயிருக்கிற தேவேந்திரனோட யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால நிமி கூப்பிட்டத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சாதிக்கலை. நிமிக்கு ஆனா இம்மீடியட்டா யாகம் பண்ணியே ஆகணும். அதனால கௌதம புத்திரனாயிருக்கிற சதானந்தனோட ஹெல்ப்ல நிமி யாகத்தை ஆரம்பிச்சார். இது தெரிஞ்ச வசிஷ்ட முனிக்கு கோபம் வருது. நிமியோட சரீரத்திலேருந்து பிராணன் செப்பரேட்டா பிரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சபிச்சார். சரீரத்திலேருந்து பிராணன் வேறுபட்டு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். நிமியோட சைடுல நியாயம் இருந்தது. அவரு வசிஷ்டரை கூப்பிடாம இல்லை, கூப்பிட்டுட்டு அவரு வரலை. அதனால வேற ஒரு புரோகிதனை கூப்பிட்டார். அதனால அவர் என்ன பண்ணினார், எனக்கு நீ கொடுத்த சாபம் இருக்கே அதே சாபத்தை இதா திருப்பி உனக்கே தரேன்னு பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டனுக்கு நேர நிமி அதே சாபத்தை தொடுத்து விட்டார். இதனால சரீரம் நஷ்டமாயிட்டு பிராணன் மட்டும் இருக்கிற வசிஷ்டன் பிரம்மா கிட்ட தனக்கு ஒரு சரீரம் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினார். பிரம்மா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பிரம்மா சொன்னபடி ஒரே சரீரமும் 2 ஜீவனுமாயிட்டு இருக்கிற மித்ரா வருணர்களோட சரீரத்துல வசிஷ்டர் பிரவேசனம் பண்ணினார். ஒருக்கா உருவசியோட அழகுல மதிமறந்து நிற்கிற மித்ரா வருணர்களோட ரேதஸ் வெளியில வந்தது. அந்த ரேதஸ் ஒரு குடத்துல போட்டு மூடி வச்சா. அந்த குடத்திலேருந்து வசிஷ்டனும் அகஸ்தியனும் ஜனிச்சா. இதாக்கும் அகஸ்திய மாமுனி உத்பவிக்கிறதுக்கான காரணம் கும்போல்பவன் அப்படின்னா குடத்திலேருந்து உத்பவிச்சார் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். அகஸ்திய முனியோடு மனைவியோடு பேரு லோபாமுத்ரை, விதர்பராஜாவோடு புத்திரியாக்கும். ஆனா விதர்பராஜாவோடு வளர்த்து புத்திரியாக்கும் லோபாமுத்ரை. அதுக்கும் ஒரு கதை இருக்கு.
தாடியும் மீசையும் நீட்டி வளர்த்திண்டு ஹைட் இல்லாத அகஸ்திய முனிக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டம் வந்தோன்னே பொண்ணை தேடிட்டு கிடைக்கல, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறா. ஹைட் இல்லை, குள்ளமா இருக்கிற அகஸ்திய முனி, தாடியும் மீசையும் எல்லாம் இப்படி நீண்டு கிடக்கு, அதனால பொண்ணை கிடைக்கல. பிதர்கள் சந்தோஷிக்கணுமான திருமணம் பண்ணிட்டு வம்சத்தை அபிவிருத்தி பண்ணணும். அப்படி பிதர்களோட சந்தோஷத்துக்காயிட்டு வம்சவர்தனைக்காயிட்டு திருமணம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணின அகஸ்திய முனி தனக்கு ஜோடியாயிட்டு ஒரு வதுவையும் கிடைக்காததுனால என்ன பண்றது அப்படின்னு குழம்பி போனார். அதனால பெரிய பெரிய சித்திகள் எல்லாம் இருக்கிற அகஸ்தியர் என்ன பண்ணினார், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ ஜீவஜாலங்களோடும் அட்ராக்டிவான சரீர பார்ட்டுகளை எல்லாம் கூட்டி சேர்த்து அழகான ஒரு பெண் குழந்தைய சிருஷ்டிச்சார். குழந்தைகள் இல்லாத விதர்ப ராஜாவுக்கு வளர்த்துறதுக்கு கொடுத்தார். அந்த வளர்த்து புத்திரியாக்கும் லோபாமுத்ரை விதர்ப ராஜாவோடு. லோபாமுத்ரா அப்படிங்கிற பேரு ஆக்கும் அந்த பெண் குழந்தைக்கு. அந்த பெண் குழந்தை வளர்ந்தோட அகஸ்திய மாமுனி போய் பொண்ணு கேட்டார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. விதர்பராஜா தால்பரியப்படலை, என்னோட அழகாக்கும் என்னோட பொண்ணுக்கு, அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டார். ஆனா லோபாமுத்ரை மறுத்து சொல்லலை. லோபாமுத்ரைக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது, நிறைய ஆபரணங்கள் வேணும், அதே மாதிரி கணவர் எப்பவும் அலங்கார விபூஷணனாயிட்டு நடக்கணும், அப்படியாக்கமா நான் திருமணம் பண்ணிக்கிறேன். நியாயமான ஒரு டிமாண்ட் ஆயிட்டு அதை நினைச்சிருந்தார் அகஸ்தியர். എന്നിട്ട് ஓகே சொன்னார். சன்னியாசியான அகஸ்தியர் அதுக்கப்புறம் பணத்துக்கும் நகைக்குமாயிட்டு நெட்டோட்டம் ஓடினார். இல்லுவலன் அப்படின்னு பேர் இருக்கிற ரொம்ப ரொம்ப பணக்காரனாயிருக்கிற அசுரன் கிட்ட பணத்துக்கு ஆயிட்டு போனார். இல்லுவலன் பிராமண வித்வேஷியாயிருந்தார். இல்லுவலனோட சகோதரன் வாதாபியும் இல்லுவலனும் ஒட்டுக்க வாக்கும் அழுந்துட்டு இருந்தா. இல்லுவலன் இருக்கா ரொம்ப சிரேஷ்டனாயிருக்கிற ஒரு பிராமணன் கிட்ட இந்திரனுக்கு துல்லியம் ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு வரம் கேட்டார். அசுரகுலத்துல ஜனிச்ச இல்லுவலனுக்கு அதிசிரேஷ்டனான புத்திரனை கொடுக்கறதுக்கு அந்த பிராமணன் ரெடியாகலை. அதனால எல்லா பிராமணர்கள்கிட்டையும் இல்லுவலனுக்கு பகை வந்தது. பிராமண குலத்தையே நசிப்பிப்பேன் அப்படின்னு இல்லுவலன் தீர்மானம் பண்ணினார். இல்லுவலனோட வீட்டுல பிராமண போஜனத்துக்காயிட்டு வர பிராமணர்களுக்கு நிறைய பணமும் ஆபரணங்களும் தருவேன் அப்படின்னு இல்லுவலன் விளம்பரம் செஞ்சார். வீட்டுல வர பிராமணாளுக்கு அவளுக்கு தெரியாதக்கு தன்னோட சகோதரனான வாதாபிய ஆடாக்கி மாற்றினதுக்கு அப்புறம் சமையல் பண்ணி சாப்பிட வைப்பார். இல்லுவலனோடு மந்திரஜால சக்தியால பிராமணா அது தெரியாம டேஸ்ட் வித்தியாசம் கூட தெரியாம சாப்பிடுவா. அசுரனான இல்லுவலன் மாயாஜாலக்காரனாக்கும் வாதாபிய சாப்பிட்ட பிராமணர்களோட முன்னால போய் நின்றுட்டு இல்லுவலன் அந்த பிராமணா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் விடுறதுக்கு முன்னால இல்லுவலன் சொல்லுவார், வாதாபி வெளியில வா. வாதாபி உடனே வயத்தை பொழந்துட்டு வெளியில வந்துடுவார். உடனே என்ன ஆகும், வயிறு உடஞ்சு போன பிராமணா இறந்து போயிடுவா. அப்படி நிறைய பிராமணர்களை இந்த இல்லுவலன் கொன்னாச்சு இது வரைக்கும். அப்படி இருக்கிறதையாக்கம் இப்பதா அகஸ்திய மாமுனி அங்க வந்திருக்கார். இல்லுவலன் எல்லா பிராமணர்களையும் சல்காரம் பண்ற மாதிரியே அகஸ்திய மாமுனியையும் நன்னா சல்காரம் பண்ணி உட்கார வச்சார். வாங்கோ வாங்கோ உட்காருங்கோ சொல்லி காலெல்லாம் அலம்பி விட்டு உட்கார வச்சார் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. എന്നിട്ട് எப்பவும் போல வாதாபிய ஆடாக்கி மாற்றிட்டு சமையலும் பண்ணினார். ത്രികാലജ്ഞാനിയാക്കുമേ അഗസ്ത്യ മാമുനി. അതിനാലെയേ இல்லுவலனோட பிரவൃத்திകൾ அவருக்கு மனக்கண்ணில தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். எப்பவும் போல வாதாபிய ஆடாக்கி மாற்றிட்டு சமையல் பண்ணி அகஸ்திய மாமுனிக்கு சாப்பாடு பரிமாறினார் இல்லுவலன்.
இல்வலன் எப்பவும் போல பிராமணாலோட முன்னால போய் நின்று வாதாபி வெளியில வா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அகஸ்திய மாமுனி இங்க ஒரு விஷயம் பண்ணிட்டார். இல்வலன் வாயை திறக்கிறதுக்கு முன்னால அகஸ்திய மாமுனி சொன்னார், வாதாபி ஜீர்ணஸ்யா அப்படின்னு. வாதாபி, நீ என்னோட வயத்துக்குள்ள இருக்கிற ஜடராக்னியில தகிச்சு போ அப்படின்னு அர்த்தம். பயந்து வரைச்ச அந்த இல்வலன் அகஸ்திய மாமுனிட்ட மன்னிப்பு கேட்டார். வாதாபி ஆக்குமான அகஸ்திய மாமுனியோட வயத்துக்குள்ள ஜீர்ணமாயும் போயாச்சு. എന്നിട്ട് അവര് பயந்துட்டு இல்வலன் அகஸ்தியருக்கு நிறைய பணமும் நகைகளும் எல்லாம் கொடுத்து குஷிப்படுத்தினார். அதுக்கப்புறமா லோபாமுத்ரைக்கு அதெல்லாத்தையும் அகஸ்தியர் கிஃப்ட் ஆயிட்டு கொண்டு போய் கொடுத்தார். എന്നിട്ട് லோபாமுத்ரைய திருமணம் பண்ணிண்டார். அதையாக்கும் இங்க இந்த ஸ்லோகத்துல கோடு போட்டு காட்டினது அந்நிய ஜென்மனி அப்படின்னு. அப்படி அந்நிய ஜென்மத்துல தஹ்ராக்னிஹி ஜடராக்னி ஆயிட்டு பவர்ஃபுல்லான ரிஷி ஆயிட்டு அந்த அகஸ்திய மாமுனி இருந்தார். அப்படி இருக்கிற சிரேஷ்டனான அகஸ்திய மாமுனி ஹவிர்புக்கு புத்திரனாயிட்டு பிறந்தார். அதே மாதிரியே மகா தபாஹா ரொம்ப தபஸ்வியான விஸ்ரவசும் புலஸ்தியனோடு புத்திரனாக்கும். அசுரர்களான பிராமண வித்வேஷிகளான வாதாபியோடும் இல்லுலனோடும் கதையை பார்த்தோம். அவளோட அடுத்த ஜென்மமாக்கும் ராவண கும்பகர்ணர் அப்படிங்கிற ஜென்மம். அந்த ராவண கும்பகர்ணர்களோடு அப்பாவாக்கும் விஸ்ரவசு. புலஸ்தியன் அப்படிங்கிற ரிஷியோடு அதே மாதிரி ஹவிர்புவோடு புத்திரனாக்கும் புலஸ்தியனும் அகஸ்தியனும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். புலஸ்தியனோட புத்திரன் ஆனதுனால விஸ்ரவசுக்கு பௌலஸ்தியன் அப்படின்னும் பேர் இருக்கு. புலஸ்தியோஜனயாத் பத்ன்யாமகஸ்த்யம் ஜஹவேர்புவி சோன்ய ஜன்மனி தஹ்ராக்னேர் விஸ்ரவாஸ்ச மகாதபாஹ. 37வது ஸ்லோகம். தஸ்ய யக்ஷபதிஹி தேவஹ குபேரஹ து இடவிடா சுதஹ ராவணஹ கும்பகர்ணஹ ச ததா அன்யஸ்யாம் விபீஷணஹ. தஸ்ய யக்ஷபதிர்தேவா குபேரஸ்த்விடவிடா சுதா ராவண கும்பகர்ணஸ்ச ததான்யஸ்யாம் விபீஷணா. விஸ்ரவசுக்கு 2 மனைவிகள். இடவிடா அப்படின்னு பேர் இருக்கிற மனைவி, கைகசி அப்படின்னு பேர் இருக்கிற 2வது மனைவி. இதுல முதல் மனைவியா இருக்கிற இடவிடா அப்படிங்கிற மனைவிக்கு குபேரன் புத்திரனாயிட்டு ஜனிச்சார். இன்னொரு மனைவியான கைகசிக்கு 3 புத்திரர்கள் ஜனிச்சா, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். சஸ்யா புலகனோடு புத்திரனான விஸ்ரவசுக்கு, யட்சபதிகி யட்சர்களோடு தலைவனாயிருக்கிற குபேரஹா குபேரன் அப்படிங்கிற தேவஹா தேவன் புத்திரனாயிட்டு ஜனிச்சார். அஷ்டதிக் பாலகர்களில ஒருத்தராக்கும் குபேரன், அதனால தேவனாக்கும் குபேரன். விஸ்ரவசோடு மனைவியான இடவிடாவோடு புத்திரனாயிட்டாக்கும் குபேரன் ஜனிச்சது. ததா அதே மாதிரி விஸ்ரவசோடு இன்னொரு மனைவியான அந்யஸ்யாம் வேறொரு மனைவியில கைகசியில 3 புத்திரர்கள் உண்டாச்சு. ராவணஹா கும்பகர்ணஸ்ய ச விபீஷணஹா ராவணன், கும்பகர்ணனும் விபீஷணனும் ஜனிச்சா. விஸ்ரவசோடு முதல் மனைவியான இடவிடாக்கு குபேரன் அப்படிங்கிற தேவன் புத்திரனாயிட்டு ஜனிச்சார். அதே மாதிரி கேசினி அப்படிங்கிற இன்னொரு மனைவிக்கு
அப்படி இல்லைன்னா கைகசி அப்படிங்கிற இன்னொரு மனைவிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் இப்படிங்கிற 3 புத்திரர்கள் ஜனிச்சா. 38வது ஸ்லோகம். புலஹஸ்ய கதிஹி பார்யா த்ரீன் அசூத சதி சுதான் கர்மஸ்ரேஷ்டம் வரீயாம்சம் சகிஷ்ணும் ச மகாமதே. புலஹஸ்ய கதிர்பார்யா த்ரீன் அசூத சதி சுதான் கர்மஸ்ரேஷ்டம் வரீயாம்சம் சகிஷ்ணும் ச மகாமதே. புலகனுக்கு தன்னோடு மனைவியான கதியில கர்மஸ்ரேஷ்டன், வரியான், சகிஷ்ணு இப்படின்னு 3 புத்திரர்கள் ஜனிச்சா. புலஸ்தியனோடு கதையாக்கமே இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம். இப்ப புலகன் அப்படிங்கிற ரிஷிக்கு கதி அப்படிங்கிற மனைவியில கர்மஸ்ரேஷ்டன், வரியான், சகிஷ்ணு அப்படின்னு 3 புத்திரர்கள் ஜனிச்சதாயிட்டு சொல்லப்படுறது. மகாமதே அப்படின்னு விதுரர மைத்ரேயர் கூப்பிடுறார். டாப் மோஸ்ட் புத்தி இருக்கிறவரே அப்படின்னு அர்த்தம். புலஹா கதி தம்பதிகள் அவளையாக்கும் இங்க வர்ணிக்கிறது. கதி அப்படிங்கிறது கர்தமனோட புத்திரியாக்கும். புலஹஸ்ய பாரியா கதிஹி புலகனோடு மனைவியான கதி. சதி பதிவிரதையான கதி. த்ரீன் சுதான் 3 புத்திரர்களை அசூதான் பிரசவிச்சா. கர்மஸ்ரேஷ்டா கர்மஸ்ரேஷ்டன், வரீயாம்சா வரீயாம்சன், சகிஷ்ணு சகிஷ்ணு அப்படின்னு அவளோட பேருகள்.